ஹலோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் நேஷன் மற்ற கமலை ஷோக்கே இதில் பார்க்க போட்டோம்னா பென்டன் டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சீக்வன்ஸ்லாம் பென்டன் சீரிஸுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வந்திருக்கோம். அதை சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க சீரிஸில். அதை வந்து நான் சொல்லி கிளியர் அண்ட் கரெக்டாக வந்து என்ன நடந்துச்சு, அதனால் என்ன வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து தான் நமக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது நான் பென்னுக்கு வந்து டோக்கன் ஸ்டாருக்கு நடந்த சண்டையில் இந்த பெல்லோடு வந்து நாசமாக இருக்கும். அதனால் பிளம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏலியன்ஸோட ஹெல்ப் வந்து நாடி இருப்பாங்க. அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி வந்து இங்கே டேரா போட்டிருப்பாங்க. அதாவது இடத்துல வந்து இங்கே பிடிச்சி போய் இடத்துல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஏலியன்ஸோட நடமாட்டம் வந்து இடத்துல வந்து நிறைய வந்திருக்கும். ஃபாரின்ஸோ வந்து தேர மையம் தான் காமிச்சிருப்பாங்க ஏலியன் ஃபோர்ஸ்லாம் போக போக. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால தான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட் டேராவை போட்டு அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்படி தான் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி வந்து 6 வருஷமாக டெவலப் பண்ணி நீங்கள் ஆம்னஸ் வந்து அப்படி பெருசாக வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோடைப் அமிலிட்டிஸ் எப்படி ரீகலப்ட் அமிலிட்டிஸ் ஆச்சு நம்ம ஆஸ்ம் இடையில அப்டேட் பண்ணி கொடுத்தா சொல்லிட்டு வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்திருக்கும். அந்த 6 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது ஆம்னிவர்ஸில் ஏன் பென் வாட்ச் கழட்டி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ரீகபிலிட் ஆனதுக்கான காரணத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் இந்த கொலரான ஆம்னிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பா போட்டு இந்த கேலவனிக் மேக்மா ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தா இந்த ரீகபிலிட் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பாரு. அங்கே பண்ண அப்கிரேட் தான் அந்த 6 வருஷம் கழிச்சு நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஆம்னிட்டிஸ் போடும்போது ஆம்னிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீகபிலிட் ஆகி 10 ஏலியன்ஸ் வந்து புதுசாக வந்து அன்லாக் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் வந்து பார்த்துருப்பீங்க. ஏலியன் ஃபோர்ஸ் எண்டிங்கில் ஆம்னிட்டிஸ் வந்து மொத்தம் வந்து போட்டுட்டு போயிருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ஆஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு அந்த ப்ரோடே அமிலிட்ஸை ரீகல்பேட் அமிலிட்ஸும் வந்து ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இந்த படத்தில் தான் நம்ம கேல்வன்ஸுக்கு எந்த மாதிரி வயசாகும்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத்தோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் எங்கே தெரிஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக நடந்த இந்த சம்பவம்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன தெரியுமா அந்த 2 சம்பவம் தான். 3வது சொன்னால் ரவுண்டாக முடிஞ்சோம்னு சொல்லிட்டு தான் சும்மா வந்து சேர்த்து விட்டேன். அதாவது நம்ம கேல்வன்ஸை பொறுத்த வரைக்கும் வயசு ஆக ஆக எங்கே தெரியும், வயசு கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஓல்டாகவே தான் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த எபிசோட்லையும் சரி இந்த சீரிஸ்லையும் சரி அதை ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. ரைட் விடுங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 தான் முக்கியமானது. 3 சொன்னால் ரவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 நான் சொல்லிவிட்டேன். ஓகே, இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி கிளியர் இருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்கோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து போட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பல்லே கிளிக் பண்ணி மக்களே அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக நோக்கி தேடி வரும். ஓகே, see you later. Bye.